பேசும் வார்த்தை ஜனங்களுக்காக ஒரு மகிழ்ச்சி உணர்வுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர உதவி செய்ய ஆசிரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாட்களில் நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வார்த்தை நாம் தியானிக்கப்படுவது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும், நன்மையை கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தெய்வ சமூகத்தில் நாம் பெறுவது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் விரும்புகிற காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. முதலாவது இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு இன்றைக்கு அநேக தன்னுடைய சுய புத்தியினால் சுய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சுய புத்தினால் அல்லது சுயமாய் நாம் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது முடியாத காரியம். அது எண்ணத்தை கொண்டு வரும், பிரச்சனை கொண்டு வரும், போராட்டத்தை கொண்டு வரும், அல்லது மனுஷனுடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறாது. ஆனா வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ என்ன பண்ணணும்? யார நம்பணுமா? கர்த்தரை நம்பணும். முதலாவது சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நம்பும் போது அந்த கர்த்தரை வார்த்தை சொல்லுது. 6ஆம் வசனத்தை வாசிக்க, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவிப்படுத்துவார். முதலாவது சுய புத்தியின் சாயாத கர்த்தரிடத்தில் உன் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும்போது, அவரை நம்பி இருக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறாரா? உன் வழியை வாய்க்கை பண்ணுகிறார். அவர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தன் சுயத்தினால சாதிக்க முடியும் என்று சொல்லி வித்தியாசப்படுகிறார்கள். ஆனா சுயம் என்பது வாழ்க்கையில வெற்றியை தராது. சுயம் என்பது வாழ்க்கையில நன்மை உண்டு பண்ணாது. சுயம் என்பது வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வராது. ஏன்னு சொன்னால் எந்த மனுஷனும் எந்த மனுஷனையும் சுயம் சாகாமல் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய முடியாது. சுயம் தன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த சுயம் என்றைக்கு நம்ம விட்டு மறைந்து போகிறதோ, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது இல்லாமல் போகிறதோ, அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை உன் வழியை வாய்க்க பண்ணும், நன்மையை உண்டு பண்ணும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில அது செழிப்பை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். எனக்கான சகோதரியே, இந்த ராத்திரிகளில் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த ராத்திரிகளில் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எப்படியாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்வதையும் இந்த பூலோகத்தில் வாழ்கிற எல்லா நாளும் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் அல்லது விடுதலையாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் இன்றைக்கு நாம் கர்த்தரை பார்த்து வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல வேதம் சொல்கிறது, அந்த யோகை பார்த்து பிசாசு சொல்லுகிறார், அது சாத்தான் சொல்லுகிறார், விருதாவாய் உன்னை ஆராதிக்கிறார் என்று சொல்கிறார். நாம் விருதாவாய் கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி நாம் ஆராதிக்கிறதுக்கு அல்லது நாம் கர்த்தருடைய பாதத்தில் ராத்திரிகள் வந்து அமர்ந்திருப்பது ஒரு நோக்கத்தோடு காணப்பட வேண்டும். சும்மா ஏதோ நானும் உட்கார்றேன், இல்லை நானும் நான் ராத்திரிகள்ல அல்லது பொழுதுபோக்குக்காக அல்லது நான் வந்து உட்கார வேண்டும் என்பதற்காக நான் வருவோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் வேண்டும். நான் வந்து கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு என்ன வேண்டும்? ஒரு நம்பிக்கை வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயித்து கொண்டு வரணும். நாம் கர்த்தர் மேல் சார்ந்து வந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆக வேதம் சொல்லுது, உன்
வழியில் எல்லாம் அவரை என்ன பண்ண நினைத்துக் கொள். கர்த்தரை நாம் நினைத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது நம்முடைய சுய மாற வேண்டும். சுயம் நம்மில் மாற வேண்டும். சுயம் மாறும்போதுதான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். நாம் சுயம் மாறும்போதுதான் கர்த்தரால் நமக்கு உதவி செய்ய முடியும். நாம் சுயம் மாறாமல் ஒரு நாளும் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவதாய் அங்கு சொல்லப்படுவது உன் வழிகளை அவரை நினைத்துக் கொள்ளும். நாம் சுயத்தை நாம் மறக்க வேண்டும். வழிகள் எல்லாம் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படும். இப்படி செய்யும் போது கர்த்தர் உன் பாதையை செவ்வையாக்குவார். நம்முடைய பாதையை செவ்வையாக்குற தேவனாய் இருக்கிறார். முதலாவது இன்றைக்கு நாம் சுயத்தை மறந்து தேவனுடைய வழியிலே நாம் செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாய் வேதம் சொல்கிறது எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கப்படுவது சொல்கிறார். எபிரேயர் புத்தகம் 11:1 சொல்லப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமாய் இருக்கிறது. அப்படின்னு சொன்னா நீ ஒரு சுய புத்தியை சாராம நீ கர்த்தரை நம்பணும். யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பும் போதுதான் நமக்கு நன்மை உண்டாகும். சுய புத்தியை சார்வோமானால், சுய புத்தியை நம்புவோமானால் அந்த நம்பிக்கை விருதாய் வீணாய் காணப்படும். ஆனா நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவனை சார்ந்ததாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். அந்த வசனம் சொல்கிறது உன் சுய புத்தியின் மேல் யாரை சார்ந்திருக்கணும்? கர்த்தரை நீ சார்ந்திருக்க வேண்டும். இங்கே என்ன சொன்னாரு வசனத்துல? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய நம்பிக்கை முழுவதும் மனிதரை சார்ந்ததா அல்லது ஒரு பொருளை சார்ந்ததா அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்ததா அல்லாதபடி நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இயேசுவை சார்ந்ததா இருக்குமானால் அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த வார்த்தை உன் நம்பிக்கை வீழ்ப்போகாது. மனுஷனை நம்பினால் அல்லது பொருளை நம்பினால், படிப்பை நம்பினால் அல்லது ஒரு வேலை தன்னை வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்களை நம்பும் போது எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள். ஏன்னு சொன்னால் எல்லாம் மாயை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள். ஆனா அன்புக்காக தேவனை நம்பும் போது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்துவார், உன் குடும்பத்தை கனப்படுத்துவார். அதுதான் சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே சொல்கிறார். 3:14 சொல்றாரு, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது வேதம் சொல்கிறது நம்பிக்கை இந்த உலகத்தை சார்ந்ததா அல்லாது அல்லது உலகத்தில் உள்ளவர்களை சார்ந்ததா அல்லாது இருக்குமானால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இயேசுவை சார்ந்ததா இருக்கும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறது ஒரு நம்பிக்கை என்னத்தை கொண்டு வருகிறதுனா அந்த நம்பிக்கை நாம் ஆரம்பத்திலே பாருங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரைந்து நாம் பண்ணணுமா? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கோம். உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு என்ன கிடைக்குமா? பங்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையை இழந்து போயானால், அந்த நம்பிக்கையை நாம் மறந்து போகுமானால், மனுஷன் மேல் நம்பிக்கை இருக்குமானால் இந்த மனுஷனுடைய நம்பிக்கை ஒரு நாள் நம்மை கைவிட்டுவிடும். அல்லேலூயா. நான் வேலை செய்கிற வேலையில அல்லது நான் நம்பி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் குடும்பத்தை நான் நம்பி இருக்கப்படும் போது எல்லாரும் கைவிட்டு விடுவார். ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுது இந்த உலகம் மாயை. அல்லேலூயா. இந்த மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நாம் பற்றிருக்கிறதாக தெய்வத்தை நாம் சார்ந்து கொண்டிருக்கப்படும் போது இந்த தெய்வத்தில் நமக்கு பங்கு
வேண்டும் என்று சொன்னார். அவரிடத்தில் நாம் விசேஷமாக நாம் செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கை தகுதி உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை முழுவதும் இயேசுவை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். தரையிலே கொண்டோம். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் யாரை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும்? இயேசுவை சார்ந்ததாய் காணது. இயேசுவை சார்ந்ததாய் காணப்படும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை தேவனிடத்துல பங்கு பெற்றுக் கொள்ளும். அல்லேலூயா. தேவனிடத்துல நமக்கு பங்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. இந்த உலகத்தை எல்லா மனுஷரையும் போல நாமும் பரிந்துரைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இந்த நம்பிக்கை நமக்கு ஒன்று உண்டு. இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவோடு வாழ்வேனானால், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஜீவிப்பேனானால், இந்த கிறிஸ்துவோடு இருக்கிற என்னுடைய இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை, இன்மைக்குரிய வாழ்க்கை என்னை தேவனோடு தொடுவை சேர்க்கும். அல்லேலூயா. இந்த இன்மைக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தோடு அல்ல. நான் உலகத்தை விட்டு வேறுபிடிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் அல்லது வேறுபிடிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் வேறுபிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் வேறுபிடிக்கப்பட்ட ஒரு மனுஷியா வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய நம்பிக்கை முழுவதும் நாம் கர்த்தரை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். யார் சார்ந்ததா? இயேசுவை சார்ந்ததா இருக்கும் என்று சொன்னால் முதலாவது அவரிடத்தில் நமக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. இயேசுவிடத்துல பங்கு உண்டு. இரண்டாவதாய் சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 6 சொல்லுது. சங்கீதங்களின் புத்தகம் 31:6 வாசித்து பார்க்கிறேன். கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மிக அருமையான வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கிற வசனத்தை வீண் மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து யார் நம்பியிருக்கிறேன்? எதை வெறுக்கிறேன்? வீண் மாயை வெறுக்கிறேன், சுய புத்தி வெறுக்கிறேன், சுய சுபாவத்தை வெறுக்கிறேன், சுய காரியத்தை என்னை விட்டு நான் எழுதுகிற சுயம் என்பது வீணான காரியம். அந்த சுயத்தை நான் என்ன செய்கிறேன்? என்னை விட்டு மாற்றுகிறேன். நான் இந்த வீணான காரிய வீண் மாயையை வீணாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ரோட்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல நின்று ஒரு குடுகுடுப்பு பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு என்ன சொல்லுவான்? திடீர்னு 5 ரூபாய் பண்ணா 10 ரூபாய்னா செடி வளர்ந்து காய் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா கடைசியில அவனே தெருவா அலையணும். அவன் எல்லாத்தையும் செய்ய முடியுது. இங்க நம்மள ஏமாத்துதலை நம்புகிறவர்கள் இவ்வளவு ஏமாறுகிறார்கள், மற்றவர்களும் ஏமாந்து போகிறார்கள். ஆனால் நாம் கர்த்தரை நம்புவோமானால், கர்த்தருடைய வார்த்தை நாம் சார்ந்து கொள்வோமானால், இந்த வார்த்தை சொல்லுகிறது, வீண் மாயை நாம் நம்பும் போது அது நாம் என்ன செய்ய வறுமையாய் காணப்படும். ஆனால் கர்த்தரை நம்பும் போது அந்த நம்பிக்கை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ந்தோம். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுது பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பங்கு கிடைக்கிறது தேவனிடத்துல. இயேசு கிறிஸ்துவில இந்த உலகத்தை மாயை விட்டு விலகி தேவனோடு வாழும் போது நாம் அவரிடத்துல உன்னத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவருக்கு செல்வதற்குரிய நாம் பங்கை பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, மிக அருமையான வார்த்தை. என்ன சொல்லுகிறது சொன்னா, பாருங்க, உமக்கு பயப்படும். என்னது பயப்படும்? நீங்க உலகத்துக்கு பயப்படுறோம், உலக மனுஷத்துக்கு பயப்படுறோம், வீணான காரியத்துக்கு பயப்படுறோம். வார்த்தை 19ஆம் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த பூலோகத்திலே மாத்திரமல்ல, பரலோகத்துக்கும் இது முக்கியமாக நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இல்லாத ஒன்று வேதம் சொல்லுகிறது. மிக அருமையான வார்த்தை.
இயேசு சொன்னார் மரித்து ஆனா சதாகாலம் நோன்பு இருக்கிற ஆனா சொன்னார் நான் போகிறேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போயிருக்கிறார். ஆனா அந்த ஆயத்தம் பண்ணினதை நாம் பார்க்கல. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயம் அந்த நம்பிக்கை என்னன்னு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதுக்கு நாம போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுது நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்மிடத்துல தேவன் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு முதலாவது நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு மாத்திரம் இந்த உலகத்திலையும் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னவென்று சொல்லி பார்க்க வேண்டும். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை இந்த பூலோகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும். பரலோகத்தில் செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்? ஆயத்தமாக வேண்டும். இங்க ஆயத்தமாக போய் அங்க ஆயத்தமாக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா இங்கேயே ஆயத்தமா. இதுக்கெல்லாம் தேவை என்னது? சுயத்தை வெறுக்கணும், நன்மையை பற்றி கொள்ளணும். இந்த பூலோகத்தை தேவன் நமக்காய் வைத்திருக்கிற இந்த நன்மைக்கு மாத்திரமல்ல, நாம் பரலோகத்தின் நன்மைக்காகவும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த வேதம் சொல்கிறது 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. நம்பிக்கை யாரை சார்ந்ததா இருக்கணும்? கர்த்தரை சார்ந்ததா இருக்கணும். முதலாவது சுயத்தை வெறுக்கணும். இரண்டாவது இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற இன்மைக்காகவும் பரலோகத்துக்குரிய காரியத்துக்காகவும் நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்த உலகத்துல இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டு காரியம் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒன்று, இன்மைக்குரிய வாழ்க்கையில நன்மையை கற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாய் மறுமைக்குரிய வாழ்க்கையில நாம் செல்வதற்கு தேவனிடத்தில் செல்வதற்கு நாம் என்னவா இருக்கணும்? பദ്ധதியாய் மாறணும். ரெண்டு காரியத்தை இந்த பூலோகத்துல தான் செய்யணும், பரலோகத்துல செய்ய முடியாது. நாம் மரித்த பிறகு எதையுமே செய்ய முடியாது. மரிப்பதற்கு முன்பதாக அல்லது நாம் அப்புறம் பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம் கிடையாது. அந்த நாளுக்குரிய காரியத்தை நாம் அதே செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லும் போது நிச்சயமா தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறத நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறத நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை என்ன என்று சொன்னால், ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்தார். அவர் வந்து பரலோகத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போனார். பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த மேல நிறைய அலறையா நிறைய வீடுகள் நிறைய அலறையா ரூமா இருந்துச்சா. எல்லாம் ரூமும் திறந்துருச்சு. அதுல ஒரு ரூம் மட்டும் பூட்டி வச்சிருந்தது. அந்த பூட்டி வச்சிருந்த ரூம இதேங்க பூட்டி வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரூம் என்ன பண்ணாரா, பூட்டி இருந்த ரூம திறந்து காட்டுறாங்க. அது உள்ள நிறைய தங்கம் அது இருந்து நிறைய பொருள் இருக்குதான். அப்போ அவர் என்ன எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்கன்னா, இது உனக்காக செய்ய வச்சிருந்தது, நீ என்ன பண்ணல வாங்கல, அது இங்க வந்து என்ன பண்ண முடியாது, நீ அனுபவிக்க முடியாது. நீ உலகத்துல இருக்கும்போது இதை நீ அனுபவிக்கணும்னு நினைச்ச, ஆனா நீ இதை அனுபவிக்கல. நீ பரலோகத்துக்கு வந்து என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. பார்க்கலாமா தவிர்த்து அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்குதான் உன்னை காண்பிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அன்பான சகோதரனே, இது ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறத இந்த பூலோகத்துல நாம் அனுபவிக்கிறோம். அனுபவத்தில் நாம் அவரிடத்தில் செல்வதற்கு நாம் என்ன பண்ணோம்? ஆயத்தமா இருக்கணும். எப்படிப்பட்டதான வாழ்க்கை நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார் சொன்னா, நாம் சுயத்தை வெறுத்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, சுயத்தை வெறுத்த தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனில் வைத்திருந்த நம்பிக்கையே அவனுக்கு முன்னும் பின்னும்
பாத்தீங்களா சொல்றாரு, மிக அருமையான வார்த்தை சொல்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, அவன் யார் மேல நம்பிக்கை வைத்திருந்தானா? இஸ்ரவேல் தெய்வம் மேல நம்பிக்கையா இருந்தான். மனுஷன் மேல இல்ல, இந்த உலகத்தின் மேல இல்ல, ஆனா அந்த உலக இயேசு கிறிஸ்து மேல அவன் எப்படிப்பட்ட வார்த்தை மிக அருமையா சொல்லப்படுகிறது. ஆசிரியர் முடியுமா? வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் இருந்த அவனை போல ஒருவரும் இருந்ததில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கிறிஸ்து இயேசுவை சார்ந்ததாக காணப்பட வேண்டும். அப்படி இருப்போமானால் நம்மை போல வேற ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் உங்களை என்னையும் அவரை போலவே வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை போலவே நம்மை அவர் வைத்திருக்கிறார். அதுதான் சொல்லுகிறார். அடுத்த வருஷம் வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். நம்ம நம்பிக்கை முழுவதும் கர்த்தரை சார்ந்ததா இருக்கணும். இந்த இன்மைக்குரிய வாழ்க்கை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது. நாம் இந்த உலகத்துல நன்மையை கற்றுக்கொள்ளணும், பரலோகத்தில் செல்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். இதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். கற்பனை என்ன பண்ணுமா? கைக்கொண்டு நடக்கணும். அப்படி நடந்தாதான் இந்த இன்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரிய வாழ்க்கையில் நாம் செல்வதற்கு தகுதியாய் மாற வேண்டும். அதுதான் சொல்லுகிறார். தகுதியாய் மாறுவதற்குரிய இந்த வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த வசனம் பாரு, 7வது வசனம் சொல்கிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதா அவன் கர்த்தரை நாடினார். அசீரிய ராஜாவை அவன் என்ன பண்ணார்? சேவிக்கல. அவன் ஒன்று தெரிந்து கொண்டான், இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டில இடத்துல இருக்கிறதுல அப்படி என்று சொல்லி அவர் விசுவாசிக்க ஆரம்பித்தார், நம்ப ஆரம்பித்தார். கர்த்தரை பற்றி கொண்டபடினால தேவனாகி கர்த்தர் ஜெயத்தை மாற்றி தந்தார், நன்மை செய்தார். இன்றைக்கு இந்த நாளில, இந்த ராத்திரிகளில கர்நாடக சகோதரனே, சகோதரி, உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார். அந்த நன்மைக்கு நாம் தகுதியாக இருப்போமானால் தேவன் செய்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இன்மைக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, பரலோகத்தில் நாம் தேவனோடு இருப்போம். இயேசுவை பற்றி கொண்டிருப்போம்னால், இந்த நம்பிக்கை முழு இயேசுவை சார்ந்ததாக இருப்போமானால், அந்த நம்பிக்கை அவரோடு இருக்க செய்யும், அவருக்குள்ளாய் வாழ செய்யும். அதுதான் சொல்கிறது. சங்கீதம் 118:8 வாசித்த பாருங்க. சங்கீதத்தில் 118:8 சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அல்லேலூயா. மனுஷனை நம்பலாம், மனுஷன் கைவிட்டு விடுவான். ஆனா நம்பிக்கை முழுவதும் யாரை சார்ந்ததா இருக்கணுமா? கர்த்தரை சார்ந்ததா இருக்க வேண்டும். அடுத்த சொல்ல பாருங்க, யாரை நம்புவதை பார்க்கலாம்? கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நம்முடைய நம்பிக்கை முழுவதும் மனுஷனை சார்ந்ததா அல்லாதபடி, அல்லது உலகத்தை சார்ந்ததா அல்லாதபடி, கிறிஸ்துவை சார்ந்ததா இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு வீண் போக விடாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வீணாகாது. ஏன் தெரியுமா? அந்த தெய்வம் நம்மை உண்டாக்கிற தெய்வம் நம்மை அவரோடு வைத்துக் கொள்வதற்கும் இந்த உலகத்துல அவருக்குள்ள வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டுடைய இதுக்கு ஒரு தீர்மானம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களா
மாத்திரமல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் வாழப்போகிற வாழ்க்கை இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில தேவன் உண்டு பண்ணி வைத்ததை நான் சுதந்திரித்துக் கொள்ளவும், நான் மனித பிறகு அவரோடு வாழ்வதற்கும் நான் தகுதியா இருக்கிறேன் சொல்லி நம்மை நாம் மறுவிசை ஆராய்ந்து பார்க்கிறோம். சங்கீதம் 146:3 சொல்கிறது. சங்கீதம் 146:3 சொல்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்க. யாரை நம்பாதீங்க? நீங்க நம்பிக்கை மனுஷனை நம்பாதீங்க. நம்பாத சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு பிரபுக்களை ரட்சிப்பதற்கு திராணி இல்லாத மனுஷனை நீங்க நம்பாதீங்க. யாரை நம்பணும்? அடுத்த பாருங்க. அவருடைய ஆவிக்குரியம் திரும்புவார். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதீங்க. அந்த கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பும் போது வேதம் சொல்லுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் என்ன வரணுமா? நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்வாயானால் அவருடைய வாக்கியவானாய் மாற்றுவார். அவருடைய வாக்கியவானாய் மாற்றி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க தேவன் விரும்புகிறார். கடைசியாய் 1 கொரிந்தியர் 15:19 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, இந்த மனுஷனை நம்பாதபடி நம் கர்த்தரின் நம்புகிறவர்களாய் காணப்படுவது. 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் யாரை சார்ந்ததாய் காணப்பட வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். இன்மைக்கு மாத்திரம் இயேசுவை தேடணும்னா வேதம் சொல்லுது, இந்த உலகத்திற்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார். இந்த நன்மை செய்கிறதை உலகத்துக்கு இந்த இன்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கு செல்வதற்கு நாம் தகுதியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. மறுமைக்கு நாம் செல்வதற்கு நாம் என்ன இருக்கணும்? தகுதியாய் மாற வேண்டும். அந்த தகுதிக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் இன்மைக்கு மாத்திரம் யாரை தேடக்கூடாது? இயேசுவை தேடக்கூடாதுங்க. நமக்கு இந்த இன்மைக்கு இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் மறிக்க போறாங்க. எல்லாரும் இந்த உலகத்துல மறிக்க போகிற சூழ்நிலை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நமக்கும் வரும். ஆனா இந்த உலகம் நம்மை விசேஷ வெறுப்போம். உலகத்தில் உள்ளவைகள் நம்ம விருப்பார்கள், கவலைப்படாதீங்க. ஆனா இந்த உலகம் நம்ம வெறுத்தாலும் நாம் செல்ல வேண்டிய இடம், நாம் வாழ வேண்டிய இருக்க வேண்டிய நிச்சயமா இருக்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு. அதுதான் பரலோக ராஜ்யம். அதற்கு இந்த இன்மைக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் நாம் இயேசுவை தேடாதபடி, மறுமையில் எனக்காக ஒரு ஜீவன், நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் வாழப்போகிறேன், இயேசுவோடு இருக்க போகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் நாம் விசேஷமாய் உறுதியாக இருப்போமானால் நம் நம்பிக்கை ஒரு நாள் நம்ம வீழ்வாக விடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துல நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்த எல்லா இருக்கிற இடத்துல அப்படியாக நான் எழுந்து ஆர்வத்துல கேட்ப ஆண்டவரே, நான் இன்மைக்கு மாத்திரம் உண்மை தேடாதபடி நான் வாழ்கிற வாழ்க்கை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரே, இன்மைக்கு மாத்திரம் நாம் தேவனை தேடாதபடி நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்தில் தேவனை நாம் துதிக்க போகிறோம். அதற்காக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து எல்லா நேரத்திலிருந்து ஆண்டவருடைய பாதத்துல கேட்போம். ஆண்டவரே, உன்னுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒரு நிமிஷம் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பிரைஸ்